கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் இல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே அவருக்கென்று இந்த பூமியிலே விதைத்திருக்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டு அவருக்கென்று நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் வசனம் சொல்லுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கென்று விதைக்கப்பட்ட நாம் அவருக்கென்று கனி கொடுக்கும் படிக்கும், அந்த கனியிலே நிலைத்திருக்கும் படிக்கும் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காகவே நாம் அனுப்பப்பட்டவர்கள், நாம் விதைக்கப்பட்டவர்கள். நம்ம பொதுவாக எந்த ஒரு காரியம் செய்தாலுமே நாம் அதில் ஒரு பலனை எதிர்பார்த்து தான் செய்கிறோம். நோக்கம் இல்லாமல் நம்ம எதையுமே செய்வதில்லை. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா நிச்சயமாக அதில் நோக்கம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வதற்கும் அவருக்கு பிரியமானதை செய்வதற்காகவே நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று. நாம் கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருந்தோம்னா நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அதாவது அவருக்கு பிரியமானது என்ன, சித்தமானது என்ன என்பதை நம்ம உணர்ந்து அதை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ முடியும் என்று பார்க்கிறோம். பாருங்க, இங்கே தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 13:22, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று தாவீதை நம்பி அவனோடு கூட இருக்கிற அந்த நெருக்கத்தை இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். நம்ம ஒருத்தரை நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களை எப்படி சொல்லுவோம்? நமக்கு பிரியமானதை, நமக்கு பிடிச்ச காரியங்களை யார் செய்கிறாங்களோ அவங்கள தானே நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் அல்ல இருதயத்துக்கு அடுத்தவர்கள் என்று சொல்லுவோம். கர்த்தர் இங்கே தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவைகளை செய்வான், எனக்கு சித்தமானவைகளை செய்வான், நான் விரும்புகிற காரியங்களை செய்வான் என்று அவ்வளோ ஒரு நம்பிக்கை கர்த்தருக்கு தாவீதன் மேலே. ஆனால் பாருங்கள், இங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை உள்ள வசனங்களை பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பார்த்த அநேக ஜனங்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறார்கள். ஆனால் அவர் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர்கள் இருதயத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு செய்த அற்புதத்தை பார்த்து, அதிசயத்தை பார்த்து கர்த்தரை தேடி வந்தவர்களை ஆண்டவர் நம்பவில்லையாம். நம்பாமல் அவர்கள் இருதயத்தை அவர் அறிந்திருந்ததால் அவர்களை நம்பி இணங்கவில்லை என்று இங்கே பார்க்கிறோம். அவருடைய இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்திருக்கிறார். அவர்களுக்குரியதை மட்டும் நாடி வருகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுக்குரியவைகளை நாடவில்லை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், நம்முடைய மனநிலை கர்த்தருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. நாம் அவருடைய சமூகத்தை நாடுவது எதற்காக? நம்முடைய நன்மைக்காகவா, நம்முடைய தேவைக்காகவா? இல்லை, கர்த்தரை பிரியப்படுத்துகிற காரியங்கள் என்ன, அவருக்கு பிரியமானது என்ன, ஆண்டவர் எதில் பிரியமாக இருக்கிறார், அவருக்கு சித்தமானது என்ன என்பதை அதை வாஞ்சிக்கிறோமா என்பதை கர்த்தர் ஆராய்ந்து வைத்திருக்கிறார். இல்லை, நமக்கானதை நம்முடைய தேவைக்காக, நம்முடைய சூழ்நிலைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, அதற்காக வாழ்கிறவர்களாக, அதற்கு கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருந்தோம்னா நாம் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக மாற முடியாது. தாவீது கர்த்தருக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறான் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 139, 21, 22 தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகையினராக எண்ணுகிறேன் என்று தாவீது அங்கே சொல்லுகிறார். இங்கே தாவீதில் நம்ம பார்க்கிற ஒரு நல்ல குணத்தை பார்த்தோம்னா, கர்த்தருக்கு எதிரான காரியங்களை, அதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத அவர் சொல்லுகிற காரியங்களை தாவீதும் அவனுக்கு எதிரியாக, சத்ருவாக எண்ணுகிறார். அதை வெறும் ஒரு வாய்களை மட்டும் சொல்லாமல் அதை ஒரு கிரியையிலே அதை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், சங்கீதம் 18, 37, 38 வசனங்களில், என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன், அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு
என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன் என்று சொல்லுகிறார். தாவீதுடைய இருதயத்தில் எப்பவுமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் தாவீதுக்கும் சத்ருவா இருக்கு. அதுதான் தாவீதுக்கு எதிரியா இருக்கு. அதை எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையை விட்டு அகற்ற வேண்டும் என்பதே தாவீதோட ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், ஒரு குணமாக நாம் இங்கே பார்க்கிறோம். இல்லை அவருடைய ராஜ்ய பாரத்தை தக்க வைத்து கொள்ளணும்னோ, இல்லை அந்த ஒரு செல்வ வாழ்வை தக்க வைத்து கொள்ளணும்னு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. தாவீது பத்சேபாளிடத்தில் பாவம் செய்கிற போது கூட ஆண்டவரிடத்துல போய் மன்றாடுகிறார். கர்த்தாவே, உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாமலும் என்று ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறார். அந்த ஒரு நோக்கத்தோட தாவீது இருந்ததால தான் அந்த சத்துருக்கள் மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் தலை தூக்காதபடிக்கு அவர்களை எல்லாம் கால்களின் கீழே வெட்டி போட்டான் என்று அங்கே பார்க்கிறோம். ஆகவே தாவீது ஆண்டவரிடத்திலே கிருபையை பெற்றுக்கொள்கிறார், அவருடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் சவுளுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா சவுலிடத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சத்ருவாகி அமலேக்கியரை முற்றிலுமாக சங்கரிக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த சவுல் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அதை கேட்டு ஏற்றுக்கொண்டு அமலேக்கியரை சங்கரிக்கும்படியாக யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணி போகிறான். ஆனால் அங்கே போன பின்பு அங்கே இருந்த அந்த கொள்ளை பொருள்கள் மேலே அவனுடைய மனது பறந்தது என்று பார்க்கிறோம். அவன் அதை பார்த்து அதை இச்சிக்கிறான். ஆகிய அவனுக்கு நலமா தோன்றின காரியங்களே அவனுக்கு அழிக்க மனதில்லாதிருந்தது. ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டபோது சவுல் அதை ஏற்றுக்கொண்டு அந்த யுத்தத்துக்கு போகிறான். ஆனால் அங்கே போய் அவனுக்கு பிரியமான காரியங்களை அவன் சங்கரிக்காமல் அதை தனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறான். இந்த காரியம் ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதாக இருந்தது. ஆகவே சவுலே ராஜாவா இராதபடிக்கு தள்ளிவிட்டு கிருபையை விளக்குகிறார். நாமும் இப்படி அநேக வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஜெபம், வசனம், பாட்டு என கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்யணும்னு நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆனால் அந்த சமூகத்தை விட்டு போன உடனே மனசும் மாம்சமும் தோன்ற காரியம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து மற்றவர்களை பார்த்து நம்ம வாழ்க்கிற சூழ்நிலையாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், அதை பார்த்து நமக்கு நிறைய காரியங்கள் மேலே நம்ம ஆசைப்படுறோம். நம்ம தேவைக்கும் அதிகமான காரியங்களை நம்ம இச்சிக்கிறோம். இது அல்ல நம்முடைய பிதா நமக்கு கொடுத்த அழைப்பு. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உலகத்தில் பார்க்கிற காரியங்கள் இல்லை நமக்கு நலமென்று தோன்ற காரியங்களை நோக்கி நம்முடைய இருதயம் போகுமானால் நம்முடைய இருதயம் அது மேலே தான் பற்றி கொண்டிருக்கிறது. அப்போ அதற்கேற்ற கிரியைகள் தான் நம்மிடத்தில் வெளிப்படும். கர்த்தருக்கு பிரியமானது என்ன, அவருக்கு சித்தமானது என்ன என்பதை நாம் பார்க்க முடியாது. நம்முடைய இருதயம் அதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கும். இங்கே தாவீது ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டே பயணிக்கிறார். அதில் ஜெயிக்கவும் செஞ்சிருக்கிறார். ஆகவே நம்மிடத்துல எப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு வேணும்? கர்த்தரை வெறுக்கிற காரியங்கள் என்ன, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம வாஞ்சிக்கும் போது கர்த்தர் அதற்கேற்ற கிருபைகளை தந்து நம்மை நடத்துகிறார். ஏன்னா நம்மை குறித்த ஆண்டவருடைய சித்தம் என்பது நம்மை ஜெயிக்க வைப்பது. உலகம், மாமிசம், பிசாசு இவற்றிலிருந்து நாம் ஜெயிக்க வேண்டும். உலகத்தின் ஆடம்பரம், மாம்சத்தின் கிரியைகள், பிசாசினுடைய தந்திரங்கள், இவைகளிலிருந்து நாம் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து சித்தம் வச்சிருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே நிலைத்திருப்பான் என்று. நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் மட்டும் நாம் அவரிடத்தில் நிலைத்திருப்பதாக அர்த்தம், அவரோடு அந்த உறவில் இருப்பதாக அர்த்தம். அதை தாண்டி நாம் பண்ணுகிற எந்த காரியங்களானாலும் சரி, அது ஸ்பிரிச்சுவலான காரியங்கள் ஆனாலுமே அது அவர் விரும்புகிற குணங்கள் நம்மிடத்தில் வெளிப்படுத்துவதாக அமையாது. நாம் அவரிடத்தில் நிலைத்திருந்தால் மட்டும் நாம் ஜெயிக்கிறவர்களாக மாற முடியும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு பாக்கியத்தை வைத்து கொண்டுதான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை அறிந்த சாத்தான் அதற்கு விரோதமாக போராடுவான். ஆகவே நாம் அதை உணர்ந்து கொண்டவர்களாய் பிசாசனுடைய வஞ்சகத்தினின்று, பிசாசனுடைய தந்திரத்தினின்று நம்மை தப்பித்து கொள்ளும்படியாக இந்த உலகத்தின் மேலுள்ள அன்பை நம்மை விட்டு நம்மை எடுத்து போட வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தர் அதற்கான கிருபையை தந்து
நம்மை அவரில் நிலைத்திருக்கும்படி உதவி செய்வார். நாம் அவருக்கென்று தொடர்ந்து வாழ, அவருக்கு பிரியமானவர்களை செய்ய, அவருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக அவரில் நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த கிருபையுள்ள வசனத்தின் மூலம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்து கொண்டதன் நோக்கத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. பிசாசனுடைய எந்த ஒரு தீமையான காரியங்களுக்கும், எந்த ஒரு கண்ணிகளிலும் நாங்கள் சிக்கி கொள்ளாதபடி அப்பா, உமக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. உம்முடைய ஆவியானவருடைய வழிநடத்துதலே நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. உம்முடைய ஆழங்களை, உம்முடைய சித்தத்தை அறிந்தவர் ஆவியானவர் ஒருவர் மட்டுமே அப்பா. உம்முடைய ஆவியானவரின் வழிநடத்துதல் ஆளுகை எங்களிடத்தில் வரும்படியாக உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் குறைகள் குற்றங்களை நீங்கள் மன்னிங்க. உங்கள் சமூகத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் அப்பா. உடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. நீ பரேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.